தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழுகிறவர்களுக்கு தேவன் நன்மையானவர் தருவாராம். தேவன் மட்டும் நன்மையானவர் தருவது மட்டும் இல்லாம பூமி தன் கனியை தருமா. பூமி தன் கனியை தரும், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அதிலே சுகமாய் குடியிருப்புன்னு என்னுடைய வார்த்தை சொல்லியிருக்கு. எங்கேயும் போய் சுகத்தை தேடி வருமானத்தை தேடி ஓரத்தை காட்டணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும்னா கர்த்தர் வார்த்தையின் மூலமா நம்மளை போஷிக்கிறவரா இருக்கு. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் அவர் சொல்ற பூமியும் அதை நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் நம்முடைய தேவனுடைய சொல்லியிருக்கேன். அப்ப அந்த வார்த்தை படி பாத்தீங்கன்னா பூமி தன் பலனை கனியை கண்டிப்பா தந்தே தீரும், எது சந்தேகமே கிடையாது. அப்ப அந்த அந்த கனி தருகிறதுனால அந்த தேசத்துல நாங்க நாட்களில அந்த எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடங்கள்ல திருப்தியாய் சாப்பிட்டு சந்தோஷமா குடியிருப்போம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்குது. அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்புவோம், நம்ம சந்தோஷமா இருப்போம். மகிழ்ச்சியா இருப்பது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு பிரியும், அவருக்கு பிரியும். அப்ப அவருடைய வார்த்தைக்கு மகிழ்ச்சி, அவருடைய வார்த்தையில மகிழ்ச்சியா இருப்போம். நம்ம என்னாலும் வெற்றியை காண்போம். ஆமென்.